தமிழக மக்களுக்கு வணக்கம். வழக்கறிஞர் சவுக்கு சங்கர் அவர்களோட வழக்கறிஞர் சொன்ன மாதிரி சவுக்கு சங்கரோட கை அடிச்சு உடைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அது உறுதியாயிருக்கு. கெட்டிக்காரனோட புழுகு 8 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேடுகட்ட ஆட்சியாளர்களோட பழிவாங்கும் இந்த புழுகு நடவடிக்கை 2 நாளைக்கு கூட நிற்கல. நீதித்துறை இன்றைய தினம் வரைக்கும் மக்களோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதை இன்னும் கூட நீதித்துறை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். சவுக்கு சங்கர் மேலே பொய் வழக்கு போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பேச போகிறதில்ல. ஏன்னா சவுக்கு சங்கர் ஒரு பேட்டியில் பேசியிருந்தார். அது தொடர்பாக அவர் அவதூறாக பேசினதா வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அதில் உள்ள நியாய அநியாயங்கள் அப்படிங்கிறதுலாம் அப்புறம். சவுக்கு சங்கர் பேசுனது தப்பாகவே இருந்தாலும் அவரை அடித்து கையை உடைக்கிறதுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தான்? அதை நாம் இங்கே கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கா இல்லையா? சிறை அப்படிங்கிறது நீதிமன்ற காவல். நீதிமன்றத்தோட காவலில் வைக்கக்கூடிய இடம் தான் சிறை. அவர் நீதிமன்றத்தோட பொறுப்புல இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஒரு விசாரணை கைதி நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா நீதிமன்றத்தோட பொறுப்புல இருக்காருன்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது இவங்களோட அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகள் தனிப்பட்ட அதிகாரிகளோட வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக ஒருத்தரை அடிச்சு கையை உடைச்சிருக்காங்க அப்படின்னு அவரோட வழக்கறிஞர் சொல்றாரு. ஆனா சிறைத்துறை என்ன சொன்னிச்சுன்னா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு வாயால வடை சுட்டாங்க. இன்னைக்கு வேறொரு வழக்கில் சவுக்கை கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். கூட்டிகிட்டு வராங்க. வலது கையில் கட்டு போடப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான ஒரு மட்டரகமான மனநிலை அப்படின்னு தெரியல. ஒருத்தரை அடிக்கிறதுக்கு யார் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? இதில் இந்த கழக உடன்பிறப்புகள் இருக்கானுங்களே, 200 ரூபாய் எடுப்பு சோறுங்க. அவனுங்க எழுதுறானுங்க பாருங்க. அவனுங்களை அடிச்சு கையை காலை உடைக்கணும். அவனுங்களை சவுக்கு அடிச்சு வாயை உடைக்கணும். சவுக்கு கையை உடைக்கணும். சவுக்கு பாத்ரூம்ல வலிக்க விடணும். ஏண்டா நாளைக்கு ஆட்சி மாறி காட்சி மாறி உங்களை தூக்கிட்டு போய் இதே அதிகாரிகள் இதே சிறையில் வச்சு பிதுக்குன்னு பிதுக்கி உங்களுக்கு மாவு கட்டு போட்டாலும் அன்னைக்கும் உங்களுக்காக குரல் கொடுக்க சவுக்கு தாண்டா வரணும். பல இடங்களில் சவுக்கு சொல்லியிருக்காரு. இது மாதிரி என்கவுண்டர் விஷயங்கள்லாம் எடுத்து பேசும்போது அவன் எவ்வளோ பெரிய ரவுடியாக வேணாலும் இருக்கட்டும், அவன் எவ்வளோ பெரிய பொறுக்கியாக வேணாலும் இருக்கட்டும், எப்பேற்பட்ட தப்பை வேணாலும் செஞ்சுருக்கட்டும், அவனை சுட்டு கொல்லக்கூடாது. இதுக்கு ஒரு எல்லை இல்லாமல் போயிடும். நீதிமன்றம் எதுக்கு இருக்கு? நடந்தது என்னன்னு நீதிமன்றம் விசாரித்து நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கட்டும். இப்படி தான் சவுக்கு பேசியிருப்பார். இந்த 200 ரூபாய் எடுப்பு சோறுங்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கிறேன். நாளைக்கு ஆட்சி மாறி காட்சி மாறி உங்களை கக்கத்தில் வச்சு கசக்கி பிதுக்கி எடுத்தும் போது உங்களுக்கு ஆதரவாக சவுக்கு இருந்தால் மட்டும்தான் குரல் கொடுக்க முடியும். அப்படியேலாம் காலம் அப்படிங்கிறது ஓடிடாது. இதே அதிகாரிகள் உங்களை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அன்னைக்கு மனித உரிமை மீறல் பாசிச ஆட்சி கதறுவீங்கல்ல. ஏன்னா உங்களுக்கு வந்தால் தான்டா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு தானே நீங்கள் நினைப்பீங்க. இது என்ன மாதிரியான மனநிலை? இப்போ நான் சவுக்கை வச்சு 10 ரூபா சம்பாரிச்சிருக்கேனா, இல்லை சவுக்கை வச்சு நான் வீடியோ போட்டிருக்கேனா, சவுக்கை நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேனா, இல்லை சவுக்கால் நாம் ஏதாவது பலன் அடைஞ்சிருக்கோமா? எதுவுமே கிடையாது. சவுக்குக்கு நடக்கிறது நாளைக்கு உனக்கு நடக்கலாம், எனக்கு நடக்கலாம். சவுக்குக்கே நடக்குது. சவுக்கை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெருவாரியாக தெரிந்த நபர்கள் அதிகம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக ஊடக உலகம் அப்படிங்கிறதுல யூடியூப்ல சவுக்கு ஒரு அறிமுகம் அதிகம் உள்ள ஒரு நபர். நம்ம வீடியோலாம் போட்டால் 2000 பேர் கூட பார்க்க மாட்டான். லட்சக்கணக்கான வியூவர் சவுக்குன்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா நம்மள மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் என்ன நிலைமை? ஏன்னா ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து பேசக்கூடாதா, அதிகார வர்க்கத்தை எதிர்த்து பேசக்கூடாதா? இந்த நாட்டில் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது காயடிக்கப்பட்டுருச்சா? கேட்க வேண்டிய நிலைமை வருதா இல்லையா? சவுக்கு சங்கருக்கு திட்டமிட்டெல்லாம் இதுதான் நடக்குது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப தீர்க்கமாகவே தெரியுது. சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி கடலூர்ல இருந்து அவரை சித்திரவதை பண்ணியிருக்காரு. அதே அதிகாரியை எதிர்த்து சவுக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காரு. அதே அதிகாரி இருக்கிற சிறையில் போய் அடைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிக்கிட்டான் ஒருத்தன் வச்சு செதிச்சு விடு அப்படின்னு தானே அர்த்தம் அதுக்கு. அதாவது முதல்ல இப்போ இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டப்ப சவுக்கு சங்கர் அந்த கைதை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போடும்போது கையெழுத்து போட்டிருக்காரு. 2வது வழக்குக்கு அவர் கை நாட்டு வச்சிருக்காருன்னா வலது கை உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவரோட வழக்கறிஞர் பேசுறாரு. இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரும்போது அது உண்மையாயிடுச்சே. இது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான். பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டான், 5 பேர் கையை உடைச்சிக்கிட்டானோ, ஒரே மாதிரி காலை உடைச்சிக்கிட்டானுங்க. ஆனால் கடைசியாக அவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ் பேசப்பட்டுரும். தம்பி எதுவும் போய் சொல்லிடாத, ஜட்ஜி கேட்பாரு, பாத்ரூமில் விழுந்துட்டேன்னு சொல்லிடு, இப்படி பேசப்படும். நாங்கள் உன்னை லேசான கேஸ் போட்டு விட்டுறோம். அப்படி இல்லைன்னா
உன் குடும்பத்தையே தூக்கிடுவான், உன்னை வச்சு செஞ்சுருவேன். ஜட்ஜு போய் கேட்டாருன்னா பாத்ரூமில் வலிக்க விழுந்துட்டோன்னு சொல்லணும். இல்லாட்டி உங்கள் ஒப்பனை தூக்கி கேஸ் போடுவேன், உங்கள் ஓயால தூக்கி கேஸ் போடுவேன், ஒன்னன் தம்பி பிள்ளைங்க வந்தாட்டி எல்லாத்து மேலேயும் கேஸ் போடுவேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. ஆனால் இது மாதிரியான மிரட்டல்களுக்கு சவுக்கு அச்சப்படுவார் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. சவுக்கு நீதிமன்றத்தில் இதை பச்சையாக பேசி தோலுரிப்பார் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க இது நாடு, என்னங்க இது? ஒரு அதிகாரிகள் நம்ம ஓட்டு போட்டு தாங்க ஆட்சி ஆள வந்திருக்கான். அவங்களுக்கு கீழே கட்டுப்பட்ட அதிகாரிகள் தான் இருக்கான். நம்ம தானேங்க ஓட்டு போட்டோம். பாருங்க, போட்ட மை கூட என்ன காயிலுங்க. நீ தப்பாக ஒரு ஆட்சி செய்கிற அப்படின்னா அதை கேள்வி கேட்டோம், நீ ஊழல் பண்ணுற அதை எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்னா என்னங்க இது? இதில் பெண்ணியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வரானுங்க. என் கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கேன், 2-3 பேர் பேசியிருந்தாங்க. உங்கள் வீட்டு பெண்களை பற்றி பேசினா என்ன? நீங்களாம் இப்போ தான் பெண்ணிய புரட்சி வெடிக்குதா உங்களுக்குலாம்? இப்போ தான் ஏன் கரூரில் இடுப்பை கிள்ளானுங்களே, அங்கே போய் பெண்ணியம் பேசுறது? கனிமொழியோட கூட்டத்தில் ஒரு 2 பெண் காவலர்கள் மேலே சில்மிசம் பண்ண நாய்களை பிடிச்சி உள்ளே போட்டு கேஸை வாபஸ் வாங்க வச்சு மிரட்டினானுங்களே, அங்கே போய் உங்களோட பெண்ணியத்தை வடிய விடுறது. இதில் பெண்கள் வந்து சவுக்குக்கு எதிராக இருக்காங்களாம், செருப்பு தூக்கிட்டு வராங்களாம். யார்? எல்லாம் நம்ம கழக மகளிர் அணி தான், வேற யாரும் கிடையாது. தெரியாதா இதெல்லாம் செட்டிங்ஸ்னு? சும்மா சாதாரணமாக மக்களுக்கு தெரியும். 4 மகளிர் உடன்பிறப்புகளை அனுப்பிவிட்டு அந்த மாதிரி செட்டிங் பண்ணி நீங்கள் அனுப்பி விட்டீங்க அப்படின்னாக்கா அது அப்படி தானே தெரியும். இதில் திருநங்கைகள் இப்போ சவுக்கு மேலே வழக்கு போட போகிறாங்க அப்படின்னு இன்னொரு செட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்கா என்ன இருக்கா மக்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரியும். அது எப்படிங்க சைதை சாதிக்கு பச்சையாக பேசும்போது பெண்கள் செருப்பு எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பச்சையாக பேசும்போது பெண்கள் செருப்பு எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. சவுக்கு பேசுறதும் தப்பு தான், அதுக்கு மட்டும் செருப்பு எதுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க? எனக்கு தெரியலையே இது. அப்போ ஏன் இது செட்டிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சந்தேகிக்கிறோமா இல்லையா? இருக்கக்கூடாதுன்னு சந்தேகிக்கலாம் வேண்டியதில்லை. செட்டிங்னு அப்பண்டமாகவே எல்லாருக்கும் தெரியும். நான் அதெல்லாம் கூட விட்டுருங்க. சிறை அப்படிங்கிறது நீதிமன்ற காவல் தானே. நீதிமன்ற காவலில் இருக்க ஒருத்தனுக்கு அடித்து கை உடைக்கப்படுதுன்னா அவனை உள்ளே வச்சு சுட்டு கொன்னாலோ இல்லை அடித்து கொன்னாலோ இல்லை கரண்ட் ஷாக் கொடுத்தாலோ இல்லை உடம்பு சரியில்லாமல் செத்துட்டானாலோ இந்த நாட்டில் மனித உரிமை அப்படிங்கிறது எங்கே இருக்குது? தனி மனிதனுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? தப்பு செஞ்சால் அவனை தூக்கி சிறையில் போடுங்க. சிறைங்கிறது அவனை திருத்தட்டும். ஆனால் வருத்தறதுக்காக பைப்பு வச்சு அடிக்கிறது நம்மலாம் நிறையா பார்த்துருக்கோம். லட்டியை வச்சு அப்படி பெஞ்சை போட்டு குப்புரை படுக்க வச்சு காலில் 2 பேர் ஏறி நின்றுட்டு லட்டியை வச்சு அமுக்கி அட்டி வெளுப்பாங்க. ஓஸ் பைப்பு ஃபுல்லாக ஈரமணலை நிரப்பி அதால் அடிப்பாங்க. கரும்பு எடுத்துக்கிட்டு அடிப்பாங்க. இப்போ ராடில் பைப்பில் துணியை சுற்றிக்கிட்டு அடிக்கிறது. ஏன்னா தோலில் காயம் ஏற்பட்டுறக்கூடாது உள்ளே இருந்து. இதில் கண்ணை வேற கட்டிக்கிறது. என்ன கண்ணை கட்டியிருக்காங்கன்னா அடித்தவன் எவன்னு சவுக்கு பார்த்தா வெளியில் வந்து டவுசரை உருவார் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் கண்ணை வேற கட்டிக்கிட்டு அடிக்கிறது. யார் அடித்தான்னு தெரியாமல். என்னங்க இதெல்லாம் பாவம் இல்லைங்க. அவன் தப்பே செஞ்சுருட்டுங்க. அந்த மனுஷன் மேலே தப்புங்க, 100% தப்புன்னே வச்சுக்கோங்க. அதுக்கு தாங்க நீதித்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குங்க. நீதிமன்றம் வந்து இப்போ 15 நாள் காவலில் வைக்க உத்தரவிட்டு நீங்கள் அடுத்தடுத்து வழக்கு போட போகிறீங்க. தீர்ப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுக்கட்டுங்க, 2 ஆயுள் கொடுக்கட்டுங்க, போட்டு போங்க. நீங்கள் யாருங்க தண்டனை கொடுக்கறதுக்கு? ரொம்ப பயமாக இருக்குது. இன்றைக்கி சவுக்குக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஆனால் இந்த பத்திரிகையாரங்க யாருக்குமே அந்த அறிவு, அடிப்படை அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. ஒன்று சவுக்கை பற்றி பல்லை இழிச்சிக்கிட்டு பேசணும், எப்படியாவது சில்லறையை பார்த்துடணும் வியூஸ் போக வச்சு. சவுக்குக்கு எதிரான செய்திகள் அப்படிங்கிறத பரவி அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாமே அந்த RS பாரதி சொன்ன அந்த மாதிரியான ஆளுங்க. சவுக்குக்கு ஆதரவாகவும் இன்னும் சில பேர் இருக்காங்க. நம்ம தடா ரஹீம் மாதிரி, நம்ம ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸ் மாதிரியான நபர்கள் இருக்காங்க. இன்னும் பல பேர் சவுக்கு விவகாரத்தை கடந்து போயிடுறாங்க. நமக்கு எதுக்குப்பா வம்பு, நாளைக்கு நம்மளும் போயிடணும்னு. இதில் இந்த சவுக்கை வச்சு சம்பாதித்த நபர்கள் இன்றைக்கி ஒதுங்கி போயிருக்காங்க. சவுக்கை வச்சு சம்பாதித்த நபர்கள் சிலர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கேட்டகரியிலுமே சேராமல் நான் ஒருத்தையும் தனியாக கடந்து கத்திக்கிட்டு இருக்கேன். அடுத்து நீதானடா, உனக்கு தேவையாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையிலேயே நாளைக்கு எனக்கே ஒன்றுனாலும் குரல் கொடுக்கறதுக்கு சவுக்கு மாதிரியான ஒரு நபர் இருந்தால் தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் தலைக்கும், பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா ஆளும் தரப்பாக இருந்தாலும் சரி, எதிர்த்தரப்பாக இருந்தாலும் சரி, எதிர்த்து கேள்வி கேட்க சவுக்கு மாதிரி ஒருத்தன் இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. சவுக்கு காப்பாற்றப்பட வேண்டிய நபர். சவுக்குக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இது மாதிரியான கேள்வி கேட்பவர்கள் இல்லாமலே போயிடுவாங்க. அதனால் சவுக்கை காப்பாற்ற வேண்டியது, சவுக்குக்காக குரல் கொடுக்க வேண்டியது ஒரு தமிழனோட கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சித்தாந்த ரீதியாக சவுக்குக்கு மேலே எனக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது. இளவிடுதலை போராட்டம் தொடர்பாக பல விஷயங்களை சவுக்கு தப்பாக பேசியிருக்காரு. தேசிய தலைவர் குறித்து தப்பாக பேசியிருக்காரு. ஈழ போராளிகளை பற்றியே தப்பாக பேசியிருக்காரு. அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து நிச்சயமாக இருக்குது. அதில் நாம் சவுக்குக்கு எதிர் கருத்து வைப்போம். ஆனால்
ஒரு அரசியல் புரட்சி செய்யக்கூடிய ஒரு நபர். இதை புரட்சின்னு கூட நம்ம சொல்லிட முடியாது. ஒரு அரசியல்வாதிகளை எதிர்த்து, அதிகாரிகளை எதிர்த்து கேள்வி கேட்க ஒருத்தன் இருக்கணும். அதுதான் நாட்டுக்கு நல்லது. அந்த வகையில் சவுக்குக்கு ஆதரவாக நிற்போன்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.